வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சி பல்லாவரத்துல இருந்து வரேன். ரோஹிணி என் பேரு. இன்னைக்கு எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு கூட இந்த மக்கள் யாருக்குமே தெரியாது. இங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 4% மக்கள் மட்டும் தான் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே இந்த மாதிரி வாழ்வுரிமை வாங்குறக்கா நம்ம தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையில இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த 4% மக்களும் போராடலைன்னா இங்க மிச்சம் இருக்கிற 96% மக்களும் வாழவே முடியாது. இங்க காவேரி நீருக்கு நம்ம மட்டும் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். மத்தவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க. இதே நம்மளோட ஆளுங்கட்சி ஏன் போறல, இந்த கட்சி கூட்டத்துக்கு ஏன் வரல, அனைத்து கட்சி கூட்டம் தானே ஏன் வரல? அப்ப அவங்க வர்ற கட்சிக்கு வர அவங்க தலைமைக்கு வரும்போதெல்லாம் இதை சொல்லிடுறாங்க, நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம். ஆனா தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு அவங்க மத்திய அரசுக்கு எதிர்த்து பேசவே அவங்களுக்கு திராணி கிடையாது. இதைதான் ஒவ்வொரு தடவை நடத்திட்டு இருக்காங்க. இனி பட்ஜெட்ல கொடுத்த அறிக்கை எதுவுமே அவங்க அறிவிக்கல. இந்த மக்களுக்கு எவ்வளவு ஏமாற்றம். இதை யாராவது ஒரு மக்கள் அறிவு சார்ந்து நீங்க இப்படி பட்ஜெட் கொடுத்தீங்க, இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, இது என்னது, இது எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு அறிவு சார்ந்த மக்கள் யோசிச்சிருந்தா, இன்னைக்கு வாக்களிச்சிருந்தா, இன்னைக்கு நல்ல மக்கள் தேர்ந்தெடுத்திருந்தா, இன்னைக்கு இந்த மாதிரி இலவசங்கள் விரும்பி மக்கள் ஓட்டலுக்கு இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்க. இதே காவேரி நீர் பிரச்சனைக்கு ஒண்ணு இல்ல, இந்தியன்கிற எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, என்னோட பாஸ்போர்ட்ல இந்தியன் போடுறீங்க, இந்தியாவோட எல்லா மாநிலங்களும் ஒன்னும் சொல்றீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றீங்க. அப்ப இப்ப காவேரி நீர் பிரச்சனைய ஏன் எங்களுக்கு தர மறுக்குது அந்த அரசு? நீங்க மத்திய அரசு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு? இப்ப கர்நாடகா உங்க ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கவே இல்லை. அப்ப அந்த மாநில அரசு உங்களை மத்திய அரசு எதிர்க்குது. இதே நாங்க செஞ்சா எங்களை சும்மா விடுவீங்களா? அப்ப எங்களோட வளங்கள் மட்டும் மத்த மாநிலங்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும்? உங்கள்ட்ட போராடி எங்களுக்கு எப்பவுமே தீர்ப்பு கிடையாது. இது முதன்முறை கிடையாது. மத்திய அரசை எதிர்த்து அவங்க கர்நாடக அரசு இதே மாதிரி பண்றது இது முதன்முறை கிடையாது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்ல கர்நாடகா அப்படிங்கிற கர்நாடகாங்கிறது ஒரு இதே கிடையாது. தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அவங்க காவேரி நீர் தமிழகத்துக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கு தான் அது வரும். அது பிறந்த இடத்துக்கு அது அங்கே பிறந்து இங்க நமக்கு வருது. நம்ம தான் அதை பயன்படுத்தணும். அவங்களுக்கு அது பயன்பாடே கம்மி தான். அவங்க ஒரு அணை கட்டி அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் எடுத்து அவங்க அதெல்லாம் ஆக்கிரமிப்பு நினைக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு பண்றீங்க, நீங்க முழுசாவே வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம். ஏன் உபரி நீரை மட்டும் திறந்து விடுறீங்க? அப்ப இது என்ன வடிகாலா? தமிழகம் உங்களுக்கு வடிகாலா? அப்ப நீங்க அதை எதிர்த்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இருக்க தமிழக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசுற பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களோட ஆட்சி எந்த அளவுக்கு சரியா இருக்குங்க? அததான் நாங்க கேட்கிறோம் ஒவ்வொரு தடவையும். இப்ப பட்ஜெட்ல ஆனா இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இத ஒரு சாப்பிட்ற பொருள் தெருவுல கிடக்குங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி அந்த பொருளை விளை வச்சிருப்பான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். அது நெல்லு போட்டு அது மழை வரலன்னா அது எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் தெரியுமா? மழை வராது. ஒரு நேரம் மழை இல்லாம பயிர் செத்து போயிடும். அப்புறம் மழை வரும். மழை வெள்ளம் அழிஞ்சு போகும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி தன் குழந்தைய காப்பாத்துன மாதிரி காப்பாத்தி அந்த நெல்மணியை கொண்டு உன்ட்ட கொடுக்குறான். அதை நீ சாதாரண குப்பை மாதிரி தூக்கி வச்சுட்டு போற. குப்பைகளுக்கு கூட இங்க கிடங்கு இருக்கு, நெல்லுக்கு எங்க கிடங்கு இருக்கு? நெற்கள் ஏன் அப்படி போகுது? அப்ப நீங்க சாப்பிட்ற பொருளை நீங்க ஒரு முதன்மைப்படுத்தவே இல்லை. சாராயத்தை மட்டும் முதன்மைப்படுத்திருக்கீங்க. சாராயத்துக்கு டோர் டெலிவரி பண்றீங்க. அதுக்கான கிடங்கு எவ்வளவு பாதுகாப்போட ஏசி ரூம்ல அது இருக்கு. ஆனா நாங்க சாப்பிட்ற பொருள் அது குப்பையில கிடக்குது. விவசாயியோட ரத்தங்க அது குப்பையில கிடக்குது. நீங்க தார்பாய் கொடுக்குறோம்னு இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கீங்க. போன தடவை போன அரசு கிண்டல் பண்ணி ரொம்ப பேசுனீங்க. அதுல மக்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி விவசாயிகள்லாம் இன்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த தார்பாய் வழங்குற திட்டம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப அதிக செலவுலாம் வேணாம். ஒரு செட்டு மாதிரி போட்டு கொடுக்கலாம்ல. ஒரு செட்டு மாதிரி போட்டு கொடுத்தா ஓரளவுக்கு நெல்களையாவது காப்பாத்திடலாம்ல. நீங்க ஷெட்டு கூட போட்டு வரல, தார்பாயை போட்டு மூடுங்க சரிங்க. இதுக்கு நீங்க எதுக்கு வரணும்? அதுக்கு பழைய ஆட்சியே இருந்திருக்கலாமே. மாற்றம் சொல்றது இதான் மாற்றமா? தார்பாயை முதல்ல இருக்க ஒரு ரெட் கலர்ல கொடுத்தாங்க, இப்ப நீங்க ப்ளூ கலர்ல கொடுக்க போறீங்க. அதான் மாற்றமா? இங்க வாழ்றதுக்கே ஒரு கேடுகட்ட அரசு ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மக்களுக்கு இது புரியலைன்னா ஒவ்வொரு தடவையும் அடுத்த தடவை வர்றவங்க பச்சை கலர்ல தார்பாய் கொடுக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. ஒவ்வொரு தடவையும் மக்கள் அரசியல் சார்ந்தே இங்க யோசிக்கிற கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அவங்க நம்ம கட்சிக்காரங்க சொந்தக்காரங்க அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னே நீங்க ஓட்டு போறீங்க. ஒண்ணும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களே நான் சொல்ல வரேன். நீங்க யோசிங்க, உங்களுக்கா யார் செயல்படுவா? இலவசங்கள் வழங்குறவன் எங்க இருந்து இலவசம் வழங்குவான்? இப்ப வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க நாட்டிலேனா இந்த கடன் எல்லாம் உங்க தலையில தான் இருக்கு. இலவசம் எங்க இருந்து வாங்கி கொடுப்பாங்க? ஒரு குழந்தைய நம்ம கண்டிக்கிறோம், இதை சாப்பிடாத. ஒரு நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளியா வரவங்க என்ன சொல்லுவா தெரியுமா? குழந்தைகளை
விடுங்க விடுங்க, சாப்பிட்டு போகுது, சாக்லேட் சாப்பிடட்டும், பரவாயில்ல, நீங்க திட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அக்கறை இல்ல. அவங்க இன்னைக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம குழந்தைய பத்தி நமக்கு தான் தெரியும். சாக்லேட் சாப்பிட்டா அவளுக்கு முடியாம வரும். அவளுக்கு நம்ம தான் அப்ப அந்த கண்டிப்பு இருக்கும் நம்மள்ட்ட. பக்கத்து வீட்டு அந்த ஆன்ட்டி வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம குழந்தை நினைக்கும் அந்த ஆன்ட்டியே சாப்பிட சொன்னாங்க, நம்ம அம்மா நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு. இங்க ஆசை வார்த்தைகளையும் நல்லா உங்களை கவர்ச்சிகரமா சொல்றவங்களையும் நம்புற மக்கள் உங்களை கண்டிச்சு உங்களுக்கு இதுதான் சரியான வழியில போங்கன்னு சொல்றவங்களை நீங்க என்னைக்குமே எதிர்க்கதான் சரிங்க. கண்டிப்பு தான் ஒரு சரியான பாதையை கொண்டு போகும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க, நீங்க பரவாயில்ல, இந்த மாதிரி கவர்ச்சியை நம்பி இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான அரசியல் தான் இந்த தடவை வந்திருக்கு. மக்கள் வந்து கவர்ச்சியை மட்டும்தான் விரும்பி இந்த தடவை ஓட்டு போட்டாங்களே தவிர வேற எதுக்காகவுமே கிடையாது. அவர் அந்த ஒரு ஃபெமிலியரான முகம், அவரோட முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. எல்லாருமே வந்து எங்க தொகுதியில இந்த தாவேகா எம்எல்ஏ எல்லாம் யாருன்னே தெரியாதுங்க. எங்க மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? விஜய் அவரோட ஒரே முகத்துக்காக தான் இங்க ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியருக்காக, ஒரு கவர்ச்சிக்காக, ஒரு இலவசங்களுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு நாளும் உங்களுக்கு நல்ல ஆட்சி அமையாது. ஒவ்வொரு நாளும் நீங்க இறங்கி போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு காவேரி பிரச்சனைக்கு வருஷமா போராடுறோம். இந்த இந்திய அரசு ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு எங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு மட்டும் உங்களுக்கு நாங்க அடிபணிச்சுக்கிட்டு போற காரணம் என்ன தெரியுமா? இங்க நடக்கிற மாநில அரசு சரியா இருந்தா மத்திய அரசு சரியா இருக்கும். இதே வந்து கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் சரி, பாஜக ஆட்சி செஞ்சாலும் சரி, அவங்களோட ஒரே நிலைப்பாடு நாங்க காவேரி தண்ணி தரமாட்டோங்கிறாங்க. ஆனா இங்க யாரு வந்து கன்னடன் அப்படின்ற ஒரே ஒத்துமை, அவங்க யார் கட்சிங்கிறத அங்க கிடையாது. அவங்க ஒரே கன்னடன்கிற ஒத்துமையில இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் 10 கட்சிகளும் 10 விதமா செயல்படுது. ஆட்சிக்கு வந்தோடனே எனக்கு என்னன்னு போயிடுறாங்க. இத பத்தி பேசுறதே கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெருசா பேசுறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கன்னடன்கிறவன் அவங்களோட அடையாளத்தோட இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வரும்போது அவங்களோட கொடிகளை கட்டிக்கிட்டு வெறியோட வராங்க. தன் இனம், தன் மக்கள், தன் மொழின்னு அவ்வளவு விரும்புறாங்க. ஆனா தமிழக மக்கள் ஆளுக்கு ஒரு ஜாதி, ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு மதம் வச்சு தமிழக மக்கள் ஒவ்வொரு பிரிவா பிரிஞ்சு கிடக்குறீங்க. நீங்க என்னைக்கு நாம் தமிழரா உணர்றீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் தமிழ்நாடு வெல்லும். அரசு அவர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு அமைச்சரானது. ஏன்னா ஒரு சாதாரண நபர் ரொம்ப நாளா போராட்ட காலத்துல இருந்துட்டு இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. அவர் ஒரு பெரிய ஆளாவார்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். மக்களோட பிரச்சனைகளை கண்டிப்பா இன்னைக்கு மத்திய அரசு கேட்கிற அளவுக்கு அவர் பேசுவார்னு நினைச்சோம். ஆனா அவரு மிகவும் ஒரு ஏளனமா திரள் நிதியை பத்தி பேசிட்டு இருக்காரு. காலங்காலமா ஒவ்வொரு கட்சிகளும் திரள் நிதியில தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து மக்களால ஆட்சி அமைக்கிற மக்களால செயல்படுறதுதான் கட்சி. அப்போ வந்து அவங்க எங்க இருந்தும் வாங்க முடியாது. இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் தான் இந்த கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்குறத ஒரு வழக்கமா கொண்டுட்டாங்க. அது தவறுன்னு நாங்க சொல்றோம். அதுதான் தவறு. திரள் நிதி தவறே கிடையாது. இவர் வந்து திரள் நிதி தவறுன்னு நாம் தமிழர் சீமானவர்களை சாடுறதுக்காக தான் திரள் நிதி சொல்லியிருக்காரு. ஏன்னா கேட்ட கேள்வியே அவர்கிட்ட வேற. கடன்ல இருக்கு தமிழகம், அதுக்கு என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னா அதுக்கான செயல்பாடுகள் என்ன, ஏன் கடன்ல வந்துச்சு அப்படிங்கறத தான் அவர் சொல்லணுமே தவிர அதற்கு சம்பந்தமே இல்லாத திரள் நிதின்னு சொல்றாரு. திரள் நிதிங்கிற சொல்லும் போதே மக்கள் மனசுல வேற எதையோ தவறா விதைக்க பாக்குறாரு. இதே வந்து திருமா அண்ணன் வந்து ஒவ்வொரு தடவையும் திரள் நிதி வாங்கிதான் கட்சியை நடத்தியிருக்காரு. இப்போ கூட இன்ஸ்டால அவர் வந்து தமிழக இயக்கத்துக்காக அவர் வந்து அவரோட இயக்கத்துக்காக காசு கேட்டு இன்ஸ்டால்ல போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி அனைவரும் QR கோட் கொடுத்து திரள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது தவறுன்னு இவர் சொல்றாருன்னா அந்த கட்சியில எப்படி ஒரு பயணிக்க முடியும்? அப்ப ஒரே கொள்கையும் ஒரே கோட்பாடும் இல்லாதவங்க ஒரு கட்சியில எப்படி பயணிக்கிறாங்க? இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா இதே அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் திரள் நிதி வாங்கிக்கிட்டு இருந்தவர் தான். இப்ப பொறுப்புக்கு வந்தோன்னா வேற மாதிரி பேசுறாங்க. இதைத்தான் நாங்க தவறுன்னு சொல்றோம். இதே தமிழக அரசு ஒவ்வொரு தடவையும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த அரசும் கிடையாது, பழைய அரசுகளும் சரி, ஆட்சிக்கு வர முன்னாடி மக்களுக்கு நிறைய வந்து கொடுக்குறோம், நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு நிறைய சொல்றாங்க. ஆனா பட்ஜெட் போடையில அந்த அறிவிச்ச எந்த ஒரு வாக்குறுதிகளுமே அந்த பட்ஜெட்ல இருக்கிறதே கிடையாது. இப்ப எடுத்துக்கோங்க, ஒண்ணும் இல்ல, ஆடு மாடு வளர்த்தல்ங்கிறது நாம் தமிழர் கட்சியில சீமானவர்கள் வந்து சொல்றாங்க. ஆடு மாடு வளர்க்கணும், அது அரசு பணின்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்காத இந்த மக்களும் இந்த அரசும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும், அதாவது செலக்டிவ் பீப்புள்ஸ்க்கு வந்து நாங்க ஆடு கொடுக்குறோம். எந்த வகையில நியாயமா இருக்கும் இது? என்னன்னா அவங்க செலக்டிவ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் சொல்றாங்க. அப்ப செலக்டிவ் பீப்புள்ஸ்னா என்ன, ஜாதி வாரியா? அப்ப ஒருத்தவங்கள அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு மட்டும் ஆடு வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தவறு. எல்லா மக்களுக்கும் நம்ம கறி சாப்பிடுறோம், எல்லா மக்களும் பால் குடிக்கிறோம், எல்லா மக்களுக்கும் உரங்கள் வேணும். உரம் வந்து ஆட்டு உரத்துல இருந்து மாட்டு சாணத்துல இருந்து தான் உரம் வருது. அந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு தமிழகம் எங்கேயும் இருந்திருக்கும். இதை எல்லா மக்களுக்கும் இது தேவை. ஆனா அவங்க செலக்டிவ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க ஆடு மாடு கொடுக்குறோம் தெரியுதா? அப்ப இது வந்து ஒரு மக்களை வந்து அவங்க டம்ப் பண்ண பாக்குறாங்க. அவங்க வந்து ஆடு மாடு வளர்க்க மட்டும் தான் லாய்க்கு,
அப்படிங்கிற மாதிரி. அது கிடையாது. இங்க படிச்சவனும் ஆடு மாடு மேய்க்கலாம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியில சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கவர்மெண்ட் ஜாப், அதாவது ஆடு மாடு மேய்த்தல வந்து கவர்மெண்ட் ஜாப், நீ குச்சியை வச்சுக்கிட்டு மேய்க்க வேணாம், அதுவாவே மேயும். அதுக்கான மேய்ப்பு திடல் நாங்க தரிசு நிலம் நாங்க கொடுக்குறோம், அது மேயும். அதை கண்காணிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. இங்க வந்து அதை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ஆடு வளர்க்குறோம். அப்ப ஆடு வளர்க்குறவங்களாம் அவங்க அதே தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு டம்ப் பண்றது ஒரு விஷயம்னா, அப்ப நீங்க வந்து என்ன ஒரு ஆட்சி முறை கொண்டு வந்திருக்கீங்க? தமிழர் கட்சியில வந்து இதை சொல்றப்ப வந்து சீமான் வந்து குல தொழிலுக்கு போக சொல்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம் வந்தது. இப்ப நீங்க தான் சொல்றீங்க அதை குலத்தொழிலாக்குறீங்க. நீங்க தான் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே ஆடு மாடு வழங்குறோங்கிறத நீங்க தான் ஒரு இது பெர்ஸ்பெக்டிவா வைக்கிறீங்க. எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க யாருமே அந்த கேள்வி கேட்கப்படுது. நாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து சொன்னது எல்லாருமே இங்க ஆடு மாடு வளர்க்கலாம். ஆனா ஆடு மாடு வளர்த்தல்ங்கிறது வந்து அரசு பணியாக்க போறோம்னு சொன்னோம். அரசு பணினா நீங்க வந்து உட்காந்து குச்சி வச்சுக்கிட்டு மேய்க்க போறது கிடையாது. அது வந்து மேய்ப்பு திடல் அமைச்சு கொடுத்துருவோம். அதுல நீங்க மேயும், அதை கண்காணிப்பு மூலமா நீங்க வந்து கண்காணிக்கலாம் அப்படிங்கிற அவர் ஒரு அடுத்த நிலைக்கு வந்து இந்த அரசியலை கொண்டு போறாரு. இந்த மக்களுக்கு ஒரு நாளும் அது புரிய போறது இல்லை. இவங்க குச்சி வச்சுக்கிட்டு மேய்க்கிறதா ஆடு மேய்த்தல், விவசாயம் பண்றதுனா களை எடுக்கிறது, அதுதான் விவசாயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தட்டுல சோறு எப்படி வருது, கறி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்கி சாப்பிடறாங்கல்ல, அந்த கறி எப்படி வருது, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எதையோ நம்ம சாப்பிடறோம், எப்படியோ நம்ம மந்தையாடுகள் மாதிரி இருந்துட்டு போவோம், கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல், விவசாயம் பண்ணுதல், மக்களோட பிரச்சனைகள் எதுவுமே தெரியாது. இன்னைக்கு